श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाङ्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं दयव्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तय श्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய சுந்தர புஸ்தகத்துல எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனை அதை பெருமான் ஆழ்வான் அனுபவிக்கிற விஷயத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்ன வியூடகூட புஜசத்ரும் உல்லச கம்பு கந்தரதரம் தராதரம் விரட்சண்டமய பூபிருத்தஸ்தடை சுந்தராயதம் புஜம் பஜாமகேன்னு அழகனுடைய தோள் பட்டையில ஈடுபட்டு அதை அனுபவிச்ச வியூட கூட புஜசத்ரு முல்லசத்து கம்பு கந்தர தரம் தராதரம்னு அந்த சுந்தரபாபுவாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுடைய தோள் பட்டை அந்த ஸ்கந்தத்துக்கும் அந்த கழுத்துக்கும் இதுவும் நடுவில் இருக்கக்கூடிய இடம் இருக்கு, அது தோள் பட்டைன்னு சொல்றோம். அது அந்த மேல் பாகத்துக்கு அது அவ்வியக்தமா இருக்கு. அதாவது அதாவது ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். அது கம்பு கந்தர தரம்னு சொல்லிட்டு அந்த கழுத்தையும் தாங்கிட்டு இருக்கிறதாக இருக்குன்னு அந்த தோள்பட்டையை அனுபவிச்ச, அதனுடைய அழக அனுபவிச்ச. இப்போ அதுக்கப்புறமா சுந்தரபாபுனுடைய புஜங்கள் 4 புஜங்கள். அவருக்கு சுந்தரபாபுன்னு பேரு. சுந்தர தோளுடையான் எல்லாம் திருநாமம் அவருக்கு. அந்த திருநாம பிரகாரத்துக்கு அவருக்கு தோழகராக எழுந்துள்ள இருக்கிறபடினால அந்த திருத்தோள்களை 4 ஸ்லோகங்களால அனுபவிக்கிறார். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல முதல் ஸ்லோகத்துல மந்தர பிரமண விப்ரமோத்படாஹ சுந்தரஸ்ய விலசந்தி பாஹவஹ இந்திரா சமுதிநந்த பந்தனாஹ சந்தனா குரு விலேப பூஷிதாஹ. இதுல சொல்லழகு, அதாவது சொற்சுவை பொருட்சுவைன்னு சொல்ற மாதிரி ஆழ்வானுடைய இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அந்த மாதிரி இருக்கு. இதுலயும் ஒரு ஆச்சரியமான இருக்கும். சுந்தரம் மந்தரம் சுந்தரம் மந்தரம் சுந்தரம் எந்திரம் எப்படி இந்த ஒவ்வொரு பாதத்துல ஆரம்பத்திலையும் ஒரு ஒரு பிராசம்னு சொல்லுவார். இந்த பிராசத்தோட இருக்குது. மந்தர பிரமண விப்ரமோத்படாக சுந்தரஸ்ய விலசந்தி பாகவஹ. சுந்தரஸ்ய பாகவஹ, சுந்தரன் அவருக்கே அழகர்னு பேர். சுந்தரஸ்ய பாகவஹ, அந்த சுந்தரன் அழகர்னு சேர்ந்து இருக்கிற அந்த எம்பெருமானுடைய 4 தோள்களும் எப்படி இருக்கு அதை அனுபவிக்கிற. மந்தர பிரமண விப்ரமோத்படாக, மந்தர பிரமண விப்ரமோத்படாக, இது அப்படியே ஆண்டாள் அனுபவிச்சத கொண்டு வர. இதுதான் ஆழ்வானுடைய சிசுக்திக்கே ஒரு ஏற்றம். நம்ம ஆழ்வார்கள்லாம் எப்படி எல்லாம் பெருமாளை அனுபவிச்சாலோ அதை சம்ஸ்கிருதீகரணம் பண்ணி இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிற. ஆண்டாள் திருமாலுக்கும் சோரை அழகர சேவிக்கிறார். செந்துர செம்பொடி போல் திருமாலிரும் சோலையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால் மந்திரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலையில் நின்று இருங்களோ. ஆண்டாளுடைய பாசுரம் முதல் பாட்டு சிந்துர செம்பொடின்னு பாசு. அந்த திருமலையை போய் சேவிக்கணும்னு பாக்குறாளாம். அந்த கண்ணால ஏன்னா பார்த்தோம்னாலாவது நமக்கு பிராணதாரணம் இருக்குமோன்னு அந்த செண்டு சுந்தரத்தை பாக்குறான். அப்ப அந்த எங்க பார்த்தாலும் செந்தூர செம்பொடி போல்னு இருக்கு.
ஒரு மலைன்றது இவ்வளவு பெருசா இருந்துட்டு இருக்கு. அந்த மலை முழுக்கவே சக்கசவேல்னு ஆயிடுதான் இருந்தது. அது எதனால ஆயிடுச்சோம்னாக்க அங்க பட்டுப்பூச்சி இருக்கு. அந்த பட்டுப்பூச்சி சக்கசவேல்னு இருந்துட்டு இருக்கும். அந்த பட்டுப்பூச்சியினால அப்படியே சக்கசவேல்னு ஆயிடுதான். செந்தூர செம்பொடி எங்கும் செம்புமாலிரும் சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்துட்டினவால். இந்திர கோபம்னு பேர் அந்த பட்டுப்பூச்சிக்கு சம்ஸ்கிருதத்துல. அது இந்திர கோபங்களை எழுந்தும் பறந்துட்டனவான்னு சொல்லி அது மேலே கீழமா போயிட்டே இருந்துட்டு இருக்குதான். அது ஆகாச பறக்கிறது அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு என்றெல்லாம் சொல்லக்கூடிய அதுல வரைச்சு அங்க எழுந்துருளை இருக்கிற எம்பெருமான சொல்லி மங்களாசாசனம் பண்ற ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ற. மந்திரம் நாட்டி அன்று மதுர கொடுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சொல்லையில் நின்றொய்தும் சொல்லும் மந்தரம் நாட்டி. அதாவது மந்தர பர்வத்தத்தை கொண்டு சமுத்திரத்தின் நடுவுல போடுறேன்னா அவர். இது நம்ம யாரெல்லாம் இந்த பால் கடைந்தவாளுக்கெல்லாம் தெரியும். இந்த பால் அதாவது வெண்ணெய் கடைஞ்சி பாலை கடைஞ்சி வெண்ணெய் இது பண்ற, தயிரை கடைஞ்சி வெண்ணெய் கொண்டு வர அளவுல இருக்கு. கொண்டு வரச்சே என்ன பண்ணோம்னா தயிர் அப்படியே கெட்டியா இருக்கும். அது நடுவுல அந்த மத்தை போட்டு அமுக்கணும். அமுக்கின பிற்பாடு அதை சுழல வைக்கணும். அது வரைக்கும் காரியம் இருக்கு. அது கொஞ்சம் சுழண்ட பிற்பாடுதான் அந்த தயிர் அந்த கெட்டித்தனம் குறைஞ்சி அதுக்கப்புறமா அது ஃப்ரீயா சுழலும். இப்ப இவர் அங்கேருந்து அமிர்தமசனம் பண்றதுக்காக மந்திரமலையை கொண்டு வந்துட்டு, மந்திரமலையை மீதி பேர்லாம் கொண்டு வந்தோம்ல பெருமாளே தான் மொத்தமே பண்ணது இவர். ஆகையில மந்திரம் நாட்டி அந்த மந்திரத்தை கொண்டு போட்டாச்சு, கடல் நடுவுல வச்சாச்சு. அதுக்கப்புறமா மந்திரம் நாட்டி அதோட நிக்கல அவர். அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட அந்த மந்திரத்தோடு இல்ல மதுர கொழுஞ்சாறு கொண்டன்னு சொல்ற. தான் கொண்ட பிரயோஜனத்தை லோகத்துல இருக்கச்சே ரசமாக இருக்கிறது. இப்ப இந்த அமிர்தம் அது சக்க மாதிரி. அதுல ரசமானவள் பெரிய பிராட்டி தான். அந்த பெரிய பிராட்டிய விண்ணவர் அமுதுன்ன அமுதல் வெறும் பெண்ணமுதவன் உண்டவன்னு ஆழ்வாரே மங்களாசாசனம் பண்ற. அந்த மாதிரி பண்ணினவர் இதுல ஒரே ஒரு ஆண்டாள காட்டுல இன்னும் அதிகப்படியாக அந்த சுந்தரபாபு பண்ணின ஒரு விஷயத்த சொல்ற. மந்தர பிரமண விப்ரமோத்படாஹ சுந்தரஸ்ய விலசந்தி பாஹவஹ. அங்கேருந்து கொண்டு வரையறான். கொண்டு அந்த மந்திரத்தை அதுல போட்டுட்டு அதை ஒரு சுத்தி விடுறான். மந்தர பிரமண அந்த மந்திர பிரமணம் மந்திரவனாகிய மத்த பிரமணம் ஒரு சுத்தினாங்க. விப்ரமோத்படாஹ. இதுக்காக இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டேன்னா ஒரு சிரமமும் படல. உடனே ஒரு அனாயாசமா பண்ணிட்டேறான், ஒரு விளையாட்டா பண்ணிட்டேறான். இப்படி அந்த தோள்கள் எல்லாவற்றுக்கும் அதுக்கே அவ்வளவு பெரிய சக்தி இருந்துருக்குன்னு மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான். இப்படி நாச்சியார் ஆண்டாள் பாசின அந்த பாசுரத்தை திருவுள்ளத்துல வச்சுண்டு இந்த இடத்துல சொல்ற விசேஷனம் இது. மந்தர பிரமண விப்ரமோத்படாஹ சுந்தரஸ்ய விலசந்தி பாகவஹ. சுந்தரஸ்ய பாகவஹ விலசந்தி. அழகருடைய பாகுக்கள் அந்த அந்த பாகு இருக்க அது விலசந்தி ரொம்ப அழகாக பிரகாசிக்கின்றதுன்னு அர்த்தம் இருக்கு. இந்திரா சமபிநந்தன பந்தனாஸ்த. இது அனாயாசமாக அந்த மந்திர மலையை சுழற்றியதுனால அதுக்கு ஒரு ஏற்றம் என்னென்ன எப்படி இருந்துருக்குன்னா இந்திரா சமபிநந்தன பந்தனாக என்பதாக. இந்திரானாக்க பெரிய பிராட்டி. இந்திரா சமபிநந்தன பந்தனம்னு இந்திரா அதாவது அந்த பெரிய பிராட்டியார் பெரிய பிராட்டியார அணைச்சிக்கிறதுனால அவரை மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்துவதனால அதனால ஒரு கைக்கு ஒரு ஏற்றம் வந்துதான்.
பெண்ணவர் அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட செம்பெருமான் ஆகையால சீதக்கடல் உள்ள அமுதாக அவதரித்த அந்த மகாலட்சுமிய ஆற தழுவி அவளையும் சந்தோஷிச்சு தானும் சந்தோஷிச்சுதான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருந்திருக்கு. இந்திரா சமபிநந்தனம் சந்தனாக சந்தனாகரு விலேப பூஷிதாக. இப்படிப்பட்ட இந்த தோல்லாம் எப்படி இருக்குன்னா சந்தனம் அகரு இதுல வாசன வஸ்துக்கள் இந்த சாதுகளாலே விலேப பூஷிதாக. இது தடவறது. இந்த தடவறதுனால அதுக்கு தோள்பட்டைக்கு ஒரு அலங்காரம் ஆயிடுதான். சுந்தரஸ்ய பாகவஹா விலசந்தி. இதுக்கு என்ன தாற்பயம், என்ன அழகான ஒரு வியாக்கியானத்துல சொல்ற பெருமாள் கண்ணன் மதுரைக்கு எழுந்த பலராமரும் அக்ரூரர் கூட்டும் போன உடனே மதுரைக்கு மதுரா பத்திரத்துக்கு எழுற போற வழியில ஒரு கூனி அவள் சந்தனம் வித்துன்னு இருக்கா. இந்த சந்தனம் இப்ப பெரிய ராஜசபைக்கு ராஜசபைக்கு போகச்சு இவர் இடையில இருந்தது. இதுல இருந்து ஆயுள் குளத்துல இருந்து தானே அங்கிருந்து தானே இவர் அந்த ராஜசபைக்கு போற மாதிரி கொஞ்சம் கம்பீரமா நல்ல வஸ்திரங்கள்லாம் உடுத்துண்டு சந்தனம் பூசிண்டு மாலை கொண்டு குப்பெல்லாம் தரத்துண்டு இப்படி எல்லாம் போனா தானே நல்லா இருக்குன்றதுக்கோசரம் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறேன், இவர் எனக்கு கொஞ்சம் அந்த சந்தனம் கொடுக்குறியா, ராஜா பூசிக்கிற சந்தனத்தை எனக்கு கொடுக்குறியான்னு. உடனே அந்த அந்த பெண்மணி என்ன பண்ற, கூனியாக இருந்திருக்கிறவள், கூன் முதுகோட இருந்திருக்கிறவள் அந்த சந்தனம் ராஜா பூசிக்கிற சந்தனத்தை அதுல நிறைய வாசன திரவியங்கள்லாம் சேர்த்துருக்கு. அந்த சந்தனத்தை அப்ப நீ எங்கேருந்தோ வந்திருக்க, உனக்கு கிராமத்துல இருந்து வந்திருக்க, உனக்கு சந்தனம் எப்படி பூசிக்கிறதுன்னு கூட தெரியாது, நான் உனக்கு பூசி விடுறேன்னுட்டு தோல்லையும் மார்லையும் அவளே பூசி விட்டாலும். இந்த பூசி விட்ட பிற்பாடு சந்தனத்தை பூசி விட்ட பிற்பாடு பெருமாள் கிளம்பி அவளுக்கு அனுகிரகம் பண்றேன், அவளுக்கு பரம சுந்தரியா ஆக்கி விடுறேன், துணியா இருந்தவளை சுந்தரியா ஆக்கி விடுறேன். இதெல்லாம் அடுத்த விஷயம். இப்ப அங்க உள்ள போன பிற்பாடு அந்த பெரிய மல்யுத்தம் நடக்கிற ஒரு அங்கணம் இருந்துருக்கு. அந்த இடத்துல அரங்கத்துல போய் மல்யுத்தம் நடக்கிறது. மல்யுத்தம் நடந்த பிற்பாடு பார்த்தோம்னாக்கா இவ்வளவு மல்யுத்தம்னா கீழ் விழுந்து 12 தானே மல்யுத்தம் நடக்க போறது. அப்போ முட்டிகன் சாணூரன் எல்லாம் இருக்காளே, அவள் எல்லாம் துவம்சம் பண்றேன் கணம் பலராமனும் பண்றான். அவ்வளவு யுத்தம் நடந்தா கூட அனாயாசமா அவள் எல்லாம் அந்த மல்லர்களை மாய்த்த விஷயத்துல இந்த கூனி இந்த பெண்மணி பூசி விட்ட சந்தனம் இருந்துருக்க அப்படியே இருந்துருக்கான்னு சொல்லி கூட மாறலையாம். அது கீழே 12 வந்தாக்கா அந்த இவரும் கஷ்டப்பட்டு கணக்கு அவர் ஜெயிச்சிருந்தாருனாக்கா அந்த சந்தனம் எல்லாம் கைக்கு போயிட்டு இருக்கோம், மண்ணில் பிறண்டாக்கா அது அப்படியே இருக்குமான்னு இருக்காத. அதுதான் இந்த இடத்துல சொல்ற ஏவிற்று செய்வான் என்று வந்த மல்லரை சாவத்தகரத சாந்தனி தோள் சதுரன். சாந்தனி தோள் சதுரன்னு சொல்ற. சாந்தனி தோல்ன்றது அந்த சாந்துன்னா சந்தனம், சந்தனத்தை இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே இருந்துட்டு இருக்கான். அதுல அவ்வளவு அனாயாசமா பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அந்த தோல் அழகு, தோளுக்கு உண்டான ஒரு சாமர்த்தியம் அப்படிப்பட்டதுன்னு இதே கோலமும் அழிந்திடலான்னு சொல்லி சாதிக்கிறார். இதே கோவர்தன பெரியாழ்வாரே சொல்லிச்சு, கோவர்தனகிரி ஒரு வார காலம் தூக்கி நிற்கிறார். தூக்கி நின்றனாக்க இந்த கையால தூக்கி நிக்கச்சு இந்த கையில மருதாணி இட்டு இருக்கிறான். அந்த மருதாணி அது கூட துளி கூட அழியலையா, ஒரு வாரமா வச்சிருந்தா கூட அது கூட துளி கூட அழியலன்னு சொல்றார். அந்த மாதிரி இந்த இடத்துல அப்படியே சாந்தனி தோல் சதுரன்னு சொல்றார். இப்படி ஒரு தோல் அழகு, ரொம்ப கம்பீரமான ஒரு தோல், அந்த வாசனை பொருள்களோட சேர்ந்திருக்கிற தோல், இப்படிப்பட்ட தோளோட ஆச்சரியமாக அந்த சுந்தரபாபு சேவை சாதிக்கிறார்னு அவரை மங்களாசாசனம் பண்றார். மந்தர பிரமண விப்ரமோத்படாக சுந்தரஸ்ய விலசந்தி பாகவஹ இந்திரா சமபிநந்த பந்தனாக சந்தனா குரு விலேப பூஷிதாக ஜாகிணங்க பரிகர்ம தர்மிணः பாந்தி சுந்தர புஜஸ்ய பாகவஹ
பாரிஜாத விடபாயிதர்தயः பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதாः. இதுக்கப்புறமா அந்த தோல்லாம் பார்த்தோம்னாக்க அம்பு விட்டு அந்த அடையாளம் இருந்திருக்கும். எங்க பார்த்தாலும் இந்த ஸ்லோகமும் அந்த சுந்தரபாகுவனுடைய அந்த திருத்தோள்களை அந்த பாகு வர்ணனம் தான் இது. சுந்தரஸ்ய புஜகா பாகவஹா பவந்தி. சுந்தரபாகுன்னு பேருடையவராக இருந்திருக்கிற அந்த சுந்தரபாகுவாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய சுந்தரபுஜஸ்ய பாவகான். போன ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டேன். போன ஸ்லோகத்துல சுந்தரஸ்ய விலசந்தி பாகவகான்னு சொல்ற, அழகன்ற திருநாமத்தை வச்சிருந்து அவருடைய பாகு இந்த தோள்கள் விலசந்தி ரொம்ப ஆச்சரியமாக பிரகாசிக்கின்றனன்னு அதுல சொன்னேன். இந்த இடத்துல அவருடைய திருநாமமே சுந்தரபாகுன்னு பேரு, ஆகையால சுந்தர புஜஸ்யன்னு சொல்லி சொல்றாங்க. சுந்தரபுஜஸ்ய பாகவஹா பாந்தி. அந்த சுந்தரபாகுன்னு பெயருடைய எம்பெருமான் அவருடைய ஒரு தோள்கள்லாம் எப்படி இருந்துருக்கு, பாகுக்கள்லாம் எப்படி இருந்துருக்குன்னா பிரகாசிக்கின்றன, ஆச்சரியமா பிரகாசிக்கின்றன. தோளுக்கு பிரகாசம், அந்த பாகுக்கு பிரகாசம் எதனால கேட்டேன். யாக்கிணாங்க பரிகர்ம தர்மிணா, யாக்கிணாங்க பரிகர்ம தர்மிணா. பெருமாளுடைய அவதார திசையில ராமன் கிருஷ்ணனாக எல்லாம் அவதாரம் பண்ணின திசையில அதுலயே ராமாவதாரத்தில் தான் அதிகமாக இருந்துருக்கு. அந்த வில்லினுடைய நாணை இழுத்து இழுத்து அந்த நான் பட்டு அந்த தோல்லாம் ஒரே தழும்பு ஏறி இருக்கான். அது அடையாளம் தான் சொல்ற. தழும்புகளாங்கிற ஒரு அங்கம். யா தாமோதர இது நாமதான் தவாசீத்து சா தாமா கிள கிணக்காரடி பபூவன்னு சொல்ற. அந்த இதே கண்ணன் யசோத பிராட்டியால கட்டுண்டவராக இருந்துருக்கு. இவரை போட்டு கயத்துல போட்டு கட்டிட்டான். அந்த கட்டினத்துல உரலோடு சேர்த்து கட்டினதுனால அந்த கட்டின தழும்பு, அந்த கயறினுடைய அடையாளம் இருக்க தழும்பு அவருடைய இடுப்புக்கு அதுவே ஒரு அலங்காரமாக ஆயிடுச்சு. அந்த தழும்புன்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ண போறேன். இதுல வரதராஜ ஸ்தவத்துல மங்களாசாசனம் பண்றேன். எங்கேயும் அதே மாதிரி சொல்ல போறேன். இப்போ பெருமாளுக்கு வரைக்கும் என்ன ஆகுதுன்னாக்க, அந்த பெருமாளுக்கு இந்த சுந்தரபாகுக்கு அந்த வில்ல நானும் இழுத்து 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 அது பட்டு அது மூலமாக அந்த தோளோட சம்பந்தப்படுறது. தோளோட சம்பந்தப்பட்டதுனால அதுல ஒரு தழும்பு ஏற்படுறது. அதுவே அடையாளமாக ஆயிடுச்சு. அதுவே பரிகர்ம தர்மிணகான்னு சொல்ற. அது அடையாளத்தோட மாத்திரம் இல்லை, அதுவே பெருமாளுடைய தோளுக்கு ஒரு அலங்காரமாக ஆயிடுச்சு. யாக்கிணாங்க பரிகர்ம தர்மிணா. ஒரு பெரிய வீரன்னு ஒருத்தன் இருந்தான்னாக்க அந்த வீரனுக்கு அடையாளமே விழுப்புன்ற. எத்தனையோ பேர் எத்தனையோ எதிரிகளோட சண்டை போட்டு 1-2 பானம் இவன் மேலேயும் விழா தெரிஞ்சிருக்குமான்னு அதனால ரத்தம் அங்கங்க தழும்பெல்லாம் இருக்க, மாடெல்லாம் இருக்கிறது, தோல்லாம் இருக்கிற தழும்பு இருக்க, அது மகாவீரனுடைய ஒரு அடையாளம். அந்த மாதிரி பெருமாளுக்கு அடையாளம் எப்படி இருக்கு. தந்திருஷ்வா சத்ருசந்தாரம் மகர்ஷீணாம் சுஷாமகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பக்தாரம் பருஷத்ததேன்னு சொல்லச்சே அந்த ராமன் உடம்பெல்லாம் அப்படியே ரத்தம் கொட்ட அந்த கரதோஷன் வதம் 2 பேரை 14,000 பேரோட யுத்தம் பண்ணிட்டு அப்படியே சத்த உடம்பெல்லாம் ரணத்தோட கூட அப்படியே வந்திருக்கிறான். தந்திருஷ்வா சத்ருசந்தாரம் மகர்ஷீணாம் சுஷாமகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பக்தாரம் பருஷத்ததேன்னு அந்த பிராட்டியினுடைய அரவணைப்புனால அந்த ராவனுக்கு திருமேனியில இருந்த ரணம் மொத்தம் போயிட்டு விக்கெட்ட விரோபித வீரவரணான்னு அந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி ஒரு வீரனுக்கு அழகு உடம்புல தழும்பு இருக்கிறது தான். இந்த மாதிரி வீரத்தை பிரகடனம் பண்ணி அதனால ஏற்பட்ட தழும்பதான் சொல்லி சொல்றார். அப்போ ஜாக்கிணாங்க பரிகர்ம தர்மிணா பாந்தி சுந்தர புஜஸ்ய பாகவஹா. ஒரு கேள்வி வருது. ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துலாம் வில்ல எடுத்தெல்லாம் பண்ணிருக்கேன். கிருஷ்ணாவதாரத்திலையும் ஜராசந்தனோட சில யுத்தங்கள்லாம் பண்ணிருக்கேன். அதுல
வெறும் தேரோட்டியா மாத்திரமில்ல, அவரே போய் யுத்தம் எல்லாம் பண்ணி எத்தனையோ பேரை ஜெயிச்சிருக்கார். அதெல்லாம் பெரிய விஷயம். அது இப்போ இந்த அவதார தசையில வேணா பெருமாள் திருமேனியில இந்த அடையாளம் இருந்துட்டு இருக்கும். இங்க அர்ச்சாமூர்த்தியாக சுந்தரபாபு எழுந்தருள் இருக்கு. அவர் திருமேனியில எப்படி இந்த மாதிரி அடையாளம் எல்லாம் இருந்துட்டு இருக்கும், இந்த வில்லு விட்டது இந்த அடையாளம் எல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி வருது. இதற்குதான் சுவாமி தேசிகன் ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்க. ஸ்தோத்திர ரத்னத்துல ஆழம் தான் சாதிக்கிறார். சகாசதம் ஜாகிணகம் கசை சுபைஹி சதுர்பைராஜானி விளம்பிபிர்புஜைஹி. ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எப்படி இருக்கேன்றத சொல்ற. சகாசதம் ஜாகிண கர்க்கசை சுபைஹி. இந்த தோல், அந்த வில்லு நாணு இழுத்து இழுத்து அதனால வந்த ஒரு தழும்பாலை பிரகாசிக்க கூடியதான தோளை உடையவராக சதுர்பி ராஜானு விளம்பிபி புஜைகி, இந்த புஜங்களாலே பிரகாசிக்கிறவராக இருந்திருக்கிறோம் பெருமாள். யார்? ஸ்ரீவைகுண்டத்துல இருந்திருக்கிற பரமாசுதேவன்னு அங்க மங்களாசாசனம் பண்ற. அப்போ மங்களாசாசனம் பண்ணச்சு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற பரமாசுதேவனா இங்க வில்லு எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு அங்க இருந்துருக்காரு இல்லையா, அவருக்கு இந்த பிரசக்தி எங்கேருந்து வருதுன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு ஸ்தோத்திர சுவாமி வியாக்கியானம் பண்ணச்சு, அவதார தசாயாம் விரோதி நிராகரணார்த்த வியாபாரத்துவம் வியஞ்சகைஹி யாக்கிணைஹி அங்கிதத்துவம் பரவிக்கிரக பூஜேஸ்வபி ததபேதாது அனுசந்தானேன நிர்தேசத்தின்னு சொல்லிருக்கு. அவதார திசையில ஆசிரிதாளுக்கு விரோதியாக இருந்த, ஆசிரித விரோதிகளாக இருந்தவர்களை அழிப்பதற்காக பெருமாள் வில்லு நாணு அம்பு இதெல்லாம் எடுத்துட்டு அவர் அந்த ஆசிரித்த விரோதிகளை அழிக்கும் பொழுது அவர் திருமேனில ஏற்பட்ட இந்த தழும்பு அவதார திசையில எழுந்தருளின ராமரும் ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற பரவாசுதேவனும் வேற வேற இல்ல. அவதார திசையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானும் ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானும் ஒத்தரே ஆனபடினால இந்த தழும்பு அங்கேயும் தெரியறதுன்னு சொல்றாராம். ஆகையால இதுக்கு ஒரு பெரிய விசேஷம் இந்த அவதார திசையில். அதே மாதிரி அர்ச்சாவதாரையில ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு அந்த தழும்பு இருக்கச்சு, அர்ச்சாமூர்த்திக்கும் அதே மாதிரி அந்த தழும்போடு இருக்கிறதாக மங்களாசாசனம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்லைன்னு அர்த்தம். யாக்கிணங்க பரிகர்ம தர்மிணோ அந்தி சுந்தர புஜஸ்ய பாகவஹ. இதோட மாத்திரம் இல்ல, இன்னும் ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. பாரிஜாத விடபாயி தர்தயா. கற்பகத்தருன்னு பாரிஜாத்தம், அந்த பாரிஜாத்த மரத்தினுடைய கிளைகள் மாதிரி இருந்துருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமிருத்தியோட வளப்பத்தோட அந்த சுந்தரபாகுவனுடைய தோள்கள் திகழ்கின்றன, பாகு இருக்குன்னு அர்த்தம். அது எதனால அந்த மாதிரி சொல்றோம்? பாரிஜாத்தம் ஏன்னா எத்தனையோ மரங்கள்லாம் நல்லா செழிப்பா வளர்ந்திருக்கலாம், அதெல்லாம் சொல்லாத பாரிஜாத விடபாயி தர்தயதான்னு சொல்லி பாரிஜாத்த மரத்தினுடைய கிளைகள் போல இது நல்லா பருத்தும் வளர்ந்தும் இருக்குன்னு சொல்றதுக்கு தாற்பயம் என்னன்னா, பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதாக. பாரிஜாத்த மரத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. பாரிஜாத்த மரத்துக்கு உண்டான ஏற்றம் என்னன்னா, வேண்டிற்றெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் பாரிஜாத்த மரம். ஆகையால வேண்டிற்றெல்லாம் கொடுக்க பெருமாள் 4 கைகளோட அந்த வேண்டிற்றெல்லாம் கொடுப்பவராக இருந்திருக்கு. அதாவது பக்தாள் என்னென்னலாம் பிரார்த்தனை பண்றாளோ பிரார்த்தனை பண்றதெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருக்கு. என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணான்னா, அதுக்கோசரம் ஒரு திருடம் போறான், திருடம் போய் நான் இன்னைக்கு மாட்டிக்காது இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணான்னாக்கா சரி நீ மாட்டிக்காது இருந்துருப்பா போப்பான்னு சொல்லுவாருன்னா அப்படி கிடையாது. பிராமணிகமாக சாஸ்திரியமான உண்மையான பக்தியோட இருந்திருக்கவங்களுடைய பிரார்த்தனைய எம்பெருமான் எப்பொழுதும் நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆகையாலதான் 4 தோள்கள் சதுர்வித புருஷார்த்தம்
உங்களையும் கொடுக்கிறவராக பெருமாள் இருக்கேன்றதை தெரியப்படுத்துறதுக்காக தான் 4 தோள்களோட சேவை சாய்க்கிறேன்னு அர்த்தம். பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதான்னு சொல்லி சொல்ற. இதுக்கு மேல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டா, இப்போ சுந்தர தோளுடையார்னு சொல்லிட்டு 4 தோள்களையும் சேர்த்துதான் மங்களாசாசனம் பண்றேன். இப்ப இந்த 4 தோள்களையும் இந்த வில்லு நான் இதெல்லாம் ஏற்று அம்பு எழுதினதுனால அதுக்கு உண்டான ஏற்பட்ட அந்த தழும்புனால ஏற்பட்ட அடையாளம்ன்றது 4 தோள்கள்லயும் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அப்படி கூட சாத்தியமாகுமான்னா இன்னும் ஒரு கேள்வி. இப்ப சில பேர் வலது கை பழக்கம் இருக்கிறவா இருப்பா, சில பேர் இடது கை பழக்கம் இருக்கிறவா. இப்ப அந்த கையிலேயே தெரியும், அந்த கையில பார்த்தோம்னாக்கா வலது கை பழக்கம் இருக்கிறவாள் அந்த கையில நிறைய வேலை செஞ்சு அந்த கை ஒரு கரடு முரடா இருந்துட்டு இருக்கும். இடது கை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த இடது கை அந்த மாதிரி இருக்காது, சாஃப்டா இருக்கும். இடது கை பழக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு இது வேற, இது ரெண்டும் மாறி அமைந்திருக்கும். அந்த மாதிரி சொல்றது. இந்த அம்பு வில்லு இந்த நாள் இவைகளுடைய அடையாளம் இங்க பகுஜனத்துல சொன்னதுனால 4 திருத்தோள்கள்லயும் இருக்கிறதா அர்த்தம். ஜாக்கினாங்க பரிகர்ம தர்மிணான்னு இங்க இந்த தர்மத்தை உடையவைகளாக இருக்கிறதுன்னு சொல்றதுனால, பகுஜனத்துல சொல்றதுனால 4 தோள்லயும் எப்படி இருக்கும்னா, அர்ஜுனனுக்கு சவ்யசாட்சின்னு பேரு. சவ்யசாட்சின்னு சொல்லச்சே ஒரு இடது கை மாத்திரம், அதாவது வலது கையால மாத்திரம் விடுறவன் இல்ல, 2 கையாலையும் அம்பு விடுறவனா, 2 கைக்குனாலையும் சமானமான ஒரு பழக்கம் இருந்துட்டு இருக்குமா. இடது கையால வலது கையால 2 கையாலையும் சமானமா ஒரு பழக்கத்தோட இருக்கக்கூடியதுன்னு சொல்லி சவ்யசாட்சின்னு பேரு. அதே மாதிரி பெருமாளும் எப்படி இருக்கேன்னாக்க, எல்லா பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கிறது வலது பக்கத்துல இருக்கிற எல்லா திருக்கைகளாலையும் இந்த அம்பை எய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் படைத்தவராக இருந்துட்டு இருக்கிறதுனால பெருமாளுடைய 4 தோள்கள்லையும் இந்த தழும்புன்றது இருக்கு. அதுவே 4 தோள்களுக்கும் அலங்காரமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதான்னு சொல்லி சொல்றார். அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன்னு தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்றாரு. அதே விஷயத்தை தான் பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதான்னு. அந்த 4 தோள்களால பிரார்த்திதார்த்தம் என்ன பிரார்த்திக்கிறோமோ பிரார்த்திதமான விஷயத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கேன். இதுல இன்னொரு சாஸ்திரார்த்தமும் இருக்கு. இந்த இடத்துல சரணாகதியில கோப்திருத்துவ வரணும்னு ஒண்ணு முக்கியமானது. நீ என்ன ரட்சணம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ண பிற்பாடுதான் அந்த ரட்சணம் பண்ணுவேன். இப்ப நமக்கு ரட்சணம் எல்லாம் சிவைகுண்டத்துல போய் பெருமாளை சேவிக்கிறது, அவர் கைகரியம் பண்றதுதான் பரமரட்சணம்னு சொல்லச்சே, நம்மள யாரையான நாளைக்கே வாப்பா சிவைகுண்டத்துக்கு வா ஒன்னு ஆயிடுச்சும் போயிடுறேன்னு சொன்னா யாரானா வரேன்னு சொல்லுவோமான்னு சொல்ல மாட்டோம். இல்ல நீ எனக்கு வேணாம், இப்போ நான் அப்புறம் வரேன்னு தானே சொல்ல போறோம். ஆகையில நீ எப்ப கேட்கறியோ அப்பதான் அவர் மோட்சம் கொடுப்பேர். நீ பிரார்த்திச்சாதான் மோட்சம் கொடுப்பேர். பிரார்த்தனைன்றது அந்த வியாஜம் போகணும். பெருமாள் சுயமே பரம காருணிகனாக இருந்தாலும் கூட அந்த பிரார்த்தனையை எதிர்நோக்கி இருந்திருக்கார். பரண்யாசன்ற ஒரு வியாஜ சாபேட்சமாக தான் பெருமாள் மோட்சம் கொடுப்பாரு தவிர வெறுமையை மோட்சம் கொடுக்க மாட்டேன்றதை தெரியப்படுத்துறதுக்காக தான் பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதான்னு சொல்லி சர்வஜோபி விஸ்வேஷா சதா காருணிகோபி தன்னை சம்சார அந்தரவாகித்வாத்து ரட்சாபேட்சாம் பிரதீட்சதே. ரட்சாபேட்சாம் பிரதீட்சதேன்னு நீ என்ன ரட்சிக்கணும்னு ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தை கேட்கணும், பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பிரார்த்தனை பண்ணாதான் பெருமாள் ரட்சணம் பண்ணுவே. அந்த மாதிரி அதையும் இந்த இடத்துல சூச்சிக்கிற பிரார்த்திதமான விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் அதை கொடுக்கிறவராக இருந்திருக்கேன்னு அவர் பிரார்த்தனை பண்ணமான பெருமாள் நிச்சயமா நமக்கு கொடுப்பேர்னு சொல்ற. அப்படிப்பட்ட அந்த சுந்தரபாகவனுடைய திருக்கைகளினுடைய அழகுல ஆழ்வான் ஈடுபட்டு அதை அனுபவிக்கிற. நமக்கெல்லாம் ஒரு பிரார்த்தனை அந்த சுந்தரபாகவன் இடத்துல என்னன்னாக்க, அவர் விஷயத்துல ஒரு பக்தியும் அவரை அனுபவிக்கிற ஆழ்வானுடைய செய்தூக்திகளை கொண்டு அவரை அனுபவிக்கிற ஒரு சாமர்த்தியம், இது ரெண்டுத்தையும் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். அந்த அனுபவம் ஞானம், அதாவது பக்தி ஞானம் இது ரெண்டும் பிரார்த்திக்கிறதுனால தப்பில்லைன்னு சாஸ்திரமே சொல்லிருக்கு. அதெல்லாம் அழகர் இடத்துல ஒரு பக்தி வரணும் நமக்கு. அவரை அனுபவிக்க வேண்டிய ஞானம், அந்த ஞானத்தையும் பெருமாள் நமக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு
விடைபெறுகிறேன். கவிதாந்திக சிம்ஹாய கல்யாண குணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.